ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறது பார்க்கலாம். பாருங்க, சூடாக ஆவி பறக்க சாப்பாடு தயாராக இருக்கிறது. தட்டில் அப்படியே போட்டுக்கலாம். தட்டில் சாப்பாட்டை இப்படி போட்டுடலாம். இங்கே பாருங்க, பருப்பு உப்பு பருப்பு கடைஞ்சிருக்கு, சூப்பராக இருக்கும். இதில் 2 கரண்டி இப்படி எடுத்து ஊற்றிடலாம். இங்கே பாருங்க, அவரைக்காய் பொரியல், பட்டை அவரைக்காய். இது சூப்பராக இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த அவரைக்காயை இதில் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எல்லோரும் மாங்காய் வெல்லம் போட்டு தொக்கு செய்வீங்க. இது சர்க்கரை பூசணிக்காய் தொக்கு அருமையாக இருக்குங்க. இது நான் ஒரு நாளைக்கு இந்த ரெசிபி நான் சொல்கிறேன், வாயில் சொல்கிறேன். அதை நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், எப்பயும் போல் அம்மா வீட்டில் மாம்பழத்தை எடுத்து இப்படி தட்டில் வச்சிடலாம். சூப்பரான மாம்பழம் பாருங்கள். அப்பளம், ரவுண்ட் அப்பளம், நாக்கப்பளம், இந்த சோத்து வடகை இருந்தது, அதையும் பாருங்கள் வறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு உறவுகள் என்ன, அம்மா எப்பயும் போல் நம்ம வீட்டில் தயிர்னு சொல்லி கேட்டீங்க. 2-3 நாளாக சளி பிடிச்சதுனால நாங்கள் சாப்பிட்லப்பா, அதனால் நேற்று பால் வாங்கி, பசும்பால் வாங்கி உர போட்டு வச்சுருக்கேன். தயிர் இனி எப்பயும் போல் தயிர் சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், இன்னொரு இது இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கோயில் இறக்கத்துக்கு காளியம்மன் கோயிலுக்கு போய் நான் எல்லாத்துக்கும் வேண்டிட்டு வந்தேன்ல, அதனால் இங்கே பாருங்கள், எனக்கு பிரசாதம் பாருங்கள், எவ்வளோ பிரசாதம் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மன் கொடுத்துருக்காரு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணம் உள்ளவங்களுக்கு வாழ்த்து. பா.